வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. என்ன வேணும் உனக்கு? நீ தான் வேணும், எடுத்துக்கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் நாம் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா புரியும். வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சேக் எஃபெக்ட் அண்ட் பீட் மார்க்கோட ப்ரீசெட் லிங்க் இருக்குது. அதை வந்து அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எப்படிலாம் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். டைமில் என்ன கரெக்டாக 4.39 செகண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உள்ள புக் மார்க்கில் கரெக்டாக டைமில் வச்சுட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுற ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக 9:16 இந்த ரேஷியோ சைஸில் இருக்க இமேஜை ஆட் பண்ணுங்கள். வேறு சைஸ் எந்த இமேஜுமே ஆட் பண்ணாதீங்க. இந்த ரேஷியோ சைஸில் உங்கள்ட்ட இமேஜ் இல்லை அப்படின்னாக்கா அந்த சைஸில் எடிட் பண்ணதுக்கு அப்புறமா இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக் மார்க்கில் டைம் லைனை வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த இமேஜில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னாக்கா ரைட் சைடு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் நெக்ஸ்ட் புக் மார்க்குக்கு அதிகமாக இருக்கதை நான் வந்து ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி அடுத்தடுத்த புக் மார்க்குக்கு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க்குக்கு அதிகமாக இருக்க இமேஜை வந்து ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் இமேஜ் வந்து நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ரெண்டாவதாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறமா டைம் லைனை ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுட்டு ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்க லேயருக்கு கீழே, அதாவது ஹார்ட்டுன்னு போட்டிருக்க அந்த லேயருக்கு கீழே இந்த இமேஜ் இருக்கிற மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜ் கரெக்டாக அந்த ஹார்ட்டின்னு எத்தனை செகண்டுக்கு ட்ராக்காக இருக்கோ அதே செகண்டுக்கு இந்த இமேஜையும் நீங்கள் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஹார்ட்டில் கரெக்டாக இமேஜ் வந்து தெரியணும். ஸோ அதனால் கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டினில் உங்களுக்கு ஃபேஸ் தெரிகிற மாதிரி இமேஜை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் எல்லா இமேஜும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பேக் வந்துட்டு சேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் 1ன்னு விட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு மெயின் ப்ராஜெக்ட், அதாவது பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்க அந்த ஃபஸ்ட்டு இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் சின்னதாக ஒரு ஏர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கலர் ஆப்ஷன் இல்லை டைமர் ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் அப்படியே இந்த இமேஜில் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ பேக் வந்துக்குவாங்க. பேக் வந்துட்டு அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டாவதாக எஃபெக்ட் 2ன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா எஃபெக்ட்டும் காப்பி ஆயிரும். இப்போ அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க்கோட ப்ராஜெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் இமேஜுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவதாக இருக்க அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரெண்டாவது இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ அகைன் வந்து பேக் வந்துவாங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் 3ன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணதுக்கு அப்புறமா பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 3ஆவதாக இருக்க அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 3ஆவதாக இருக்க அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 3 இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எஃபெக்ட் 4ன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு கீழே இருக்க அந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, பேக் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சிசி எஃபெக்ட்னு போட்டு ஒரு 2 லேயர் இருக்கும். அது பக்கத்தில் இருக்க இந்த ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து அந்த லேயர் செலக்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு டெம்ப்ளேட் வீடியோ இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி 3 லேயர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு 3 லேயரும் காப்பி ஆயிடுச்சு. இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க்கோட ப்ராஜெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் டைம் லைனை வச்சுட்டு மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேஸ்ட் 3 லேயர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, அங்கே நம்ம காப்பி பண்ண 3 லேயரும் இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ அப்படியே சைடில் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்கா, 4வதாக காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 4வது இமேஜுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு எஃபெக்ட் வந்து இந்த இமேஜில் பேஸ்ட் ஆயிரும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நாம் வந்து இந்த வீடியோவை கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவை ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.